Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டு அரசியலில் திமுக மற்றும் தாவேகாவிற்கு இடையேதான் இனி போட்டி. சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பேசிய விஜய் அறிவிப்பு. மாநாடு தொடங்கி தற்போதைய பொதுக்குழு வரை தாவேகா நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் திமுக அரசு தடுக்கிறது. பொதுக்குழுவில் பேசிய விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்து போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? மத்தியில் பாஜக மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திமுகவும் பாசிச ஆட்சியை தான் நடத்தி வருகின்றன. என் நாட்டு மக்களை நான் சந்திக்க கூடாது என தடுக்க நீங்கள் யார் என விஜய் கேள்வி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என வீராப்பாக பேசினால் மட்டும் போதாது என விஜய் காட்டம். ஆட்சியிலும் செயல்பாடுகளிலும் காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, வாக்குகளுக்காக காங்கிரசுடனும் கொள்ளையடிக்க பாஜகவுடனும் திமுக கூட்டணி வைத்துள்ளதாக விஜய் ஆவேசம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி பெயர்களை குறிப்பிட்டு விமர்சிக்க தனக்கு பயம் இல்லை என்றும் திட்டவட்டம். உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். ஏன் ஜி தமிழ்நாடு என்றால் மட்டும் உங்களுக்கு அலர்ஜி என பிரதமர் மோடிக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி. தமிழ்நாட்டை மோடி சற்று கவனமாக கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடக்கூடாது, மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வளர்ச்சியின் பாதையில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடக்கூடாது, மற்ற வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். வளர்ச்சியில பெரும் பாய்ச்சலை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு வரணும். சேலம், ஓசூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 136 நகரங்களுக்கான மாஸ்டர் பிளான்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி தமிழக காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்த அதிமுக மற்றும் பாஜக முயற்சி. சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த மாநில விரோத, தமிழர் விரோத சக்திகள் முயற்சி. சதி திட்டங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS துணை போவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடன். 1000 ரூபாய் உரிமை தொகை பெறாத மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. 24 நாடுகள் பங்கேற்கும் சர்வதேச ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி சென்னை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் நடைபெறும். சேலம் ராமநாதபுரத்தில் செயற்கை தடகள ஓட்ட மைதானம் 25 கோடியில் அமைக்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும்போது குறுக்கீடு இருக்கக்கூடாது என அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். சபாநாயகர் அப்பாவு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரும் தலையிடக்கூடாது, முதலமைச்சருடைய மகன் பேசுறார், ஒருவரும் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும்.
சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலுரையின் போது அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. சட்டப்பேரவையிலிருந்து இன்று ஒரு நாள் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கமிட்டதால் நடவடிக்கை. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் செல்வ பெருந்தகை முறைகேடு என அண்ணாமலை குற்றச்சாட்டு. அண்ணன் மகன் பெயரில் பினாமி நிறுவனம் மூலம் அரங்கேறியிருக்கும் முறைகேடு திமுக அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா என்றும் கேள்வி. தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் ஊழல் என்று திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதம். ஊழல் என கூறாதீர்கள், நிதி முறைகேடு என கூறுமாறு பெண் கவுன்சிலர் ஆவேசம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவலர் முத்துக்குமார் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் அறிவிப்பு. தாய்லாந்து மற்றும் இலங்கைக்கு அடுத்த வாரம் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம். வீட்டில் பணம் சிக்கிய விவகாரத்தை அடுத்து மத்திய அரசு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 3000 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.